அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து என் நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அலீரலி அவர்கள் அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் வாழ்ந்தார். எப்பொழுதுமே அன்னலாருடன் தான் இருந்தார். அன்னலாரும் ஹதிஜா ரலியும் தொழுவதைக் கண்ட அலீரலிக்கு பெரும் வியப்பு. அவர்கள் ருக்கூ செய்வதையும் சஜ்தா செய்வதையும் பார்த்த வண்ணம் இருந்தார். திருக்குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுவதை கேட்டார். அவை தித்திக்கும் தேனாக இனித்தன. அலிரலிக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்பொழுதுமே அலிரலிக்கு அன்னலார் மீது அளவற்ற பற்றும் பாசமும் உண்டு. அன்னலாரின் ஒவ்வொரு செயலும் அவருக்கு பிடித்தமானதாக இருந்தது. அன்னலார் செயல்படுவது போலவே அவரும் செயல்படுவார். அவர்கள் சொல்வதை எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொள்வார். அன்னலாரும் ஹதிஜா ரலியும் தொழுகையை மேற்கொண்டது அலிரலிக்கு புதிதாக தெரிந்தது. இதற்கு முன் ருக்கு சஜ்தா செய்ததையும் இத்தனை இனிமையாக வசனங்கள் ஓதியதையும் அலிரலி பார்த்ததில்லை. புதிய வணக்க வழிபாட்டை கண்ட அலிரலி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அன்னலார் தொழுது முடித்த பிறகு அலிரலி இது என்ன என கேட்டார். இது அல்லாஹுடைய தீன் மார்க்கம். இத்தீனை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டுள்ளான். இறை தூதர்களாக வந்த எல்லாருமே இதே மார்க்கத்தையே கொண்டு வந்தார்கள் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட அலிரலி இந்த ருக்குவும் சஜ்தாவும் என்ன என புதிய வணக்க வழிபாட்டை பற்றி கேட்டார். அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியுள்ளான். என் மீது அவனுடைய வேதத்தை இறக்கியுள்ளான். அந்த வேதத்தால் நான் மக்களுக்கு நற்செய்தியை கூற வேண்டும். வழிகேட்டில் வாழும் மக்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். அவர்களை இறைவன் ஒருவனையே வணங்கச் செய்ய வேண்டும். ருக்குவும் சஜ்தாவும் அந்த இறைவன் ஒருவனுக்காகவே செய்கிறோம் என்று அன்னலார் விடையளித்தார்கள். இது நல்ல செயல்தான். நீங்கள் நம்பியுள்ளவற்றை நானும் நம்பலாம் அல்லவா? நீங்கள் தொழுவது போல் நானும் தொழலாம் அல்லவா என அலிரலி அவர்கள் கேட்டார்கள். ஆம் என் அன்பு சகோதரரே, இறைவன் ஒருவன். அவனுக்கு யாரும் இணையில்லை. அவனே வணக்கத்திற்குரியவன். நீரும் அவனை மட்டுமே வணங்குவீராக. லாத் உஸ்ஸா போன்ற சிலைகளை வணங்குவதை விட்டுவிடும் என அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறாயே நான் என் தந்தையிடம் கேட்டு சொல்லவா என அலிரலி கேட்க அன்னலார் மௌனமாக இருந்தார்கள். அன்று இரவு முழுவதும் அலிரலிக்கு உறக்கம் வரவில்லை. விழித்து கொண்டே இருந்த அவர் தொழுதிடக் கண்டதையும் அன்னலார் மொழிந்ததையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பொழுது புலர்ந்ததும் எழுந்த அலிரலி அன்னலாரை கண்டு, நான் உங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறேன். உங்களை பின்பற்றுவதாக உறுதி கூறுகிறேன். தந்தையிடம் கேட்க அவசியமில்லை. நான் எவ்வாறு ருக்கு சஜ்தா செய்ய வேண்டும், எவ்வாறு அல்லாஹுடைய வசனங்களை ஓத வேண்டும் என்பதை கற்றுத்தாருங்கள் என கூறினார். உடனே அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிரலிக்கு தொழுவது எவ்வாறென கற்றுக் கொடுத்து அதுவரை இறக்கி அருளப்பட்டிருந்த இறை வசனங்களையும் ஓதி காட்டி மனனம் செய்ய வைத்தார்கள். அதன் பிறகு அன்னலார் தொழும்போதெல்லாம் அலிரலியும் தொழுதார். அலிரலியோடு செய்திரலியும் அன்னலாருடன் தானே வாழ்ந்தார். அவ்வண்ணம் இருக்க செய்திரலி அலிரலிக்கு சளைத்தவரா என்ன? செய்தும் நம்பிக்கை கொண்டு தீன் மார்க்கத்தை பின்பற்றத் தொடங்கினார். முதலாக ஹதிஜா ரலி, அடுத்தது அலிரலி, செய்திரலி என இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இறுதி வரை அன்னலாரோடு இணைந்தே இருந்தார்கள். அலியும் செய்தும் அன்னலாரை கண்ணியம் மிக்கவராகவும் நல்ல மனம் படைத்தவராகவும் கண்டார்கள். அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். அன்னலாரின் தோழமை அவர்கள் இருவருக்கும் ஆன்மீக உணர்வானது. அன்னலாரை அவர்கள் மாபெரும் மனிதராக கொண்டாடினார்கள். அலிரலி, சைதிரலி இருவருக்கும் பிறகு அபூபக்கர் ரலி நம்பிக்கை கொண்டார். அன்னலாரிடமிருந்த உண்மை, தூய்மை, அன்பு ஆகியவற்றால் கவரப்பட்டிருந்தவர் அபூபக்கர் ரலி. அதனால் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் அதிக மதிப்பும் கண்ணியமும் கொடுத்து வந்தார். அவர் அன்னலாரின் தோழமையை கிடைக்க முடியாத பெரும் பேராக கருதினார். அதேபோல் அன்னலாரும் அபூபக்கர் ரலி மீது அளவற்ற அன்பு செலுத்தினார்கள். அடிக்கடி சந்திக்கும் அபூபக்கர் ரலி அவர்களிடம் அன்னலார் அழைப்பை விடுத்து சில வசனங்களை ஓதியவுடன் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தம் மூதாதையரின் மார்க்கத்தை ஒரு நொடியில் புறந்தள்ளினார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலி அவர்களின் நாவிலிருந்து வெளிவந்ததை கேளுங்கள்.
என் பெற்றோர்களை தங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையே. உண்மை பேசுவதே உங்கள் பணி. வணக்கத்திற்குரியவன் ஒருவனைத் தவிர வேறு யாருமில்லை என்றும் தாங்களே அல்லாஹ்வின் தூதர் ஆவீர் என்றும் சாட்சியம் கூறுகிறேன். அபூபக்கர் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்த ஹதீஜார் அலி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அன்னையரால் தன்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. எப்படியும் அன்னலாரின் உயிர் தோழரை பாராட்டியே தீர வேண்டும் என்ற துடிப்பு. முகத்திரை அணிந்தபடி வெளியில் வந்து தன் பாராட்டை தெரிவித்தார். அபு கஹாபின் குமாரரே, நீங்கள் நற்பேறு பெற்றதற்கு என் பாராட்டுக்கள். உங்களுக்கு நேர்வழியை காட்டிய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என அன்னையார் பாராட்டினார். அபூபக்கர் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அன்னலாருக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை. இறைவனுக்கே நன்றி சொன்னார்கள். தமக்கு பெரியதொரு துணை கிடைக்க அன்னலாருக்கு உற்சாக பெருக்க ஊற்றாக பெருகியது. அழைப்பு பணி ஆற்றுவதற்குரிய களம் கண்முன் விரிந்து கிடந்தது. அபூபக்கர் அலி அதிக இரக்க உள்ளம் படைத்தவர். இயற்கையிலேயே அமைதியானவர். சமுதாயம் முழுமையும் அவருக்கு கண்ணியம் அளித்தது. சிறியவர் பெரியவர் அனைவரும் மரியாதை செய்தனர். குறைசி குலத்தில் உயர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருக்கு அக்குலத்தின் நல்லவை கெட்டவை அனைத்தும் நன்கு தெரியும். வணிகரான அபூபக்கர் அலி தொழிலில் உச்ச நிலையை அடைந்து செல்வ செழிப்போடு விளங்கினார். செல்வத்தோடு திறந்த மனத்தையும் அவர் பெற்றிருந்தார். தேவையானவர்களுக்கு செலவும் செய்தார். நல்ல விவேகமும் நுட்பமான அறிவும் பெற்றிருந்த அவர் கடினமான பிரச்சனைகளையும் நொடி பொழுதில் தீர்த்தார். எல்லா விவகாரங்களை பற்றியும் மக்கள் அவரோடு கலந்து பேசுவார்கள். எல்லா நேரங்களிலும் அவரோடு மக்கள் காணப்படுவார்கள். மக்களை கவரும் செயல்களையே அவரும் செய்வார். சத்திய நெறியை ஏற்ற அபூபக்கர் அலி மக்களிடம் இஸ்லாத்தை எடுத்துரைக்க தொடங்கினார். அவரால் கவரப்பட்டிருந்தவர்களில் பலர் அவர் மொழி கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் சிலர் உஸ்மான் இப்னு அப்பான், ஜுபேர் இப்னுல் அப்பாம், அப்துல் ரஹ்மான் பின் அவுப், சைத் பின் அபி வக்காஸ், தல்ஹா பின் அபீதுல்லா, அதன் பிறகு அபு உபைதா பின் ஜர்ரா, அர்க்கம் ஆகியோர் இஸ்லாத்தை தழுவினர். தொடர்ந்து பல ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்களில் அன்னலாரின் புதல்வியும் அபூபக்கரின் மகள்களும் இருந்தனர். இஸ்லாம் சிறுக சிறுக பரவி கொண்டிருந்தது. மக்கள் முஸ்லிமாகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் வெளிப்படையாக பறைசாற்றப்படவில்லை. அன்னலாரும் தம் பணியை வெளிப்படையாக தொடங்காமல் இருந்தார்கள். அதே போலவே முஸ்லிம் மாணவர்களும் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கப்படுத்தவில்லை. அன்னலாரும் முஸ்லிம்களும் உள்வட்டத்துக்குள்ளேயே மார்க்க பிரச்சாரம் செய்து வந்தார்கள். நாணயமும் நேர்மையும் கொண்டவர்களிடமும் சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவர்களிடமும் மட்டுமே அழைப்பை விடுத்தார்கள். முஸ்லிம் மாணவர்கள் குறைசி தலைவர்களிடம் தங்கள் அடையாளத்தை காட்டாமல் இருந்தார்கள். திருக்குர்ஆன் ஓதவோ மரணம் செய்யவோ வேண்டியிருந்தால் அவர்கள் ஊருக்கு வெளியே சென்று விடுவார்கள். தொழுகைக்காக மறைவாக குகைக்குள் போவார்கள். நிம்மதியாக அங்கு தொழும் பழைய முஸ்லிம்கள் புதிய முஸ்லிம்களுக்கு இறை வசனங்களையும் நபி மொழியையும் கூறி மனதில் பதிய வைப்பார்கள். மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இச்செய்திகள் எவ்வாறு இறை மறுப்பாளர்களுக்கு தெரிந்துவிட்டன. முழு ரகசியத்தையும் அறிய வேண்டுமென எண்ணியவர்கள் முஸ்லிம்களை கண்காணித்து எல்லா விவரங்களையும் பெற்றனர். முஸ்லிம்கள் குகைக்கு சென்று தொழுகிறார்கள் என்பதும் அவர்கள் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதும் தெரிய வந்தன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இறைவனையே வணங்க அழைக்கிறார்கள் என்பதும் இணை வைப்பதையும் சிலை வணக்கத்தையும் தடுக்கிறார்கள் என்பதும் பகிரங்கமாகி விட்டது. சிலைகளையே வணங்கும் உலகில் ஏகத்துவத்தின் குரல். இந்த அழைப்பு எத்தகையது? அரபுலகில் வினோதமான குரலாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரல் ஒலித்தது. முஹம்மத் அபு தாலிபுடைய அனாதை பையன் நபி என வாதிடுகிறாரா? எல்லாரையும் மதம் மாறும்படி தூண்டுகிறாரா? சிலைகளை வணங்காமல் செய்து விடுவாரா? சமுதாயமே கடைபிடிக்கும் மார்க்கத்தை எதிர்க்கிறாரா? மூதாதையரின் பழம்பெரும் மார்க்கத்தோடு விரோதம் கொள்கிறாரா? முஹம்மதுக்கு இவ்வளவு தைரியமா? நாலா பக்கங்களிலும் ஒரே கூச்சல். எங்கு பார்த்தாலும் ஒரே குழப்பம். எல்லாருடைய முகங்களிலும் கோப பார்வை. முஹம்மதுக்கு ஜின்னின் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, வேறொன்றுமில்லை என ஒருவர் கூறினார்.
அவருக்கு பேரும் புகழும் பெற வேண்டும் என்று பேராசை எழுந்துள்ளது. இது ஒரு வகை போதை. இதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. காலப்போக்கில் தானாகவே அது தணிந்துவிடும் என்றார் இன்னொருவர். இவ்வாறு ஆளுக்காளு பேசி பல்வேறு கருத்துக்களை கூறி அந்நலாரை பற்றி கவலைப்பட தேவையில்லை என விஷயத்தை விட்டுவிட்டனர். ஆனால் சிலர் புதிய மார்க்கத்தின் பக்கம் பார்வையை செலுத்தினர். அது என்னதான் சொல்கிறது என பார்ப்போமே, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம், இல்லையெனினும் இழப்பொன்றும் இல்லை என சிலர் எண்ணினர். இவ்வாறு யோசித்தவர்கள் முஸ்லிம்களை அணுகிய போது நல்ல கருத்துக்களும் நல்ல செயல்களும் தென்பட அதன் விளைவாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவினர். அபூ தாலிபுடைய மனத்திலும் தன் அண்ணன் மகனை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி பேசி தெரிந்து கொள்ளலாமே என்ற எண்ணம் தோன்றியது. அவரும் அவருடைய இளைய புதல்வர் ஜாபரும் அன்னலாரை சந்திக்க புறப்பட்டார்கள். அப்போது அவர்கள் அன்னலார் மலைகளுக்கு இடையேயுள்ள இடைவெளியில் தொழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். அங்கு அலியும் இருந்தார். ஊரை விட்டு வெகு தொலைவு வந்து அவர்கள் தொழுது கொண்டிருப்பதன் காரணம் அபூ தாலிபுக்கு புரியவில்லை. குறைசிகளுக்கு அஞ்சிய அவர்கள் அங்கு வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அன்னலார் தொழுது முடித்த பிறகு அபூ தாலிப், அன்பு மகனே, நீ தேர்ந்தெடுக்கும் மார்க்கம் எத்தகையது என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார். அன்பு தந்தையே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவனுடைய வானவர்களின் மலக்குகளின் மார்க்கம், எல்லா நபிமார்களின் மார்க்கம். இதுவே நம் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். இறைவன் எனக்கு இம்மார்க்கத்தை தந்து உலகுக்கு நேர்வழி காட்ட பணித்துள்ளான் என அன்னலார் மொழிந்தார்கள். அமைதியோடு கேட்டு கொண்டிருந்த அபூ தாலிபிடம் அன்னலார் அழைப்பை விடுக்க ஆயத்தமானார்கள். பாசமிகு தந்தையே, நான் தங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நான் உதவி செய்ய வேண்டியவர்களில் தாங்கள்தான் முதன்மையானவர். உங்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இணைப்பதே நான் உங்களுக்கு செய்யும் பேருதவியாகும். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாகும் என அன்னலார் பெரிய தந்தையிடம் அழைப்பை விடுத்தார்கள். இதை கேட்ட அபூ தாலிப், என் அன்பு மகனே, நான் நம் மூதாதையரின் மார்க்கத்தை விட்டு விடுவது சாத்தியமில்லை. ஆயினும் என் முழு ஆதரவும் உனக்குண்டு. என் உடலில் உயிர் உள்ளவரை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என உறுதியோடு கூறினார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அபூ தாலிப் அலியிடம் கேட்டார், மகனே, நீ உன் சகோதரர் கூறும் மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறாயே, அதை பற்றி நீ புரிந்து கொண்டிருக்கிறாயா என கேட்டார். அலி கூறினார், தந்தையே, நான் இறைவனையும் அவனுடைய தூதரையும் நம்புகிறேன். நபிகளார் சொல்லும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அதிபதியான இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக தொழுகையையும் நிறைவேற்றுகிறேன். இதை கேட்ட அபூ தாலிப், மகனே முகம்மது நன்னறிகளையே காட்டுகிறார், அவர் சொல்வது போலவே செய்து கொள் என கூறி ஜாபரிடம், மகனே, நீயும் உன் சகோதரர்களோடு சேர்ந்து தொழுவாயாக என கேட்டுக்கொண்டார். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தன் புதல்வர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார். இதற்கு காரணம் குறைசியர்களுடன் அவருடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது, அருமை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார், இவற்றுக்கான பதில்களை தெரிந்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். முஸ்லிம்கள் தொழும்போது குறைசிகள் அவர்களை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் ருக்கு செய்யும் போது இவர்கள் எள்ளி நகையாடினார்கள். அவர்கள் சஜ்தா செய்யும் போது வசைமொழி கூறினார்கள். இத்தகைய இழி செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருந்தன. தீய நடத்தைகளை எதிர்கொள்வதை தவிர்த்து முஸ்லிம்கள் காலை மாலை தொழுகைகளை மலை பொதும்புகளுக்கு சென்று தொழுது வந்தனர். அங்கேயும் குறைசிகள் வந்து கேலியும் கிண்டலும் செய்தார்கள். ஒரு நாள் குறைசிகள் கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்த போது முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டு பொறுமை இழந்தனர். பிறகு இரு சாரரும் மோதி கொண்டனர். சஹத் இப்னு அபி வக்காஸ் என்னும் முஸ்லிம் தோழர் இணை வைப்போனை ஒருவனை வேகமாக அடித்ததில் தலை பிளந்து குருதி கொட்டியது. இந்நிகழ்வை தொடர்ந்து அன்னலார் இணை வைப்போரிடமிருந்து ஒதுங்கி இருந்தார்கள். முஸ்லிம்களையும் அவ்வாறு இருக்கச் செய்தார்கள். திருக்குரானை ஓதும் போதும் புதிய இறை அறிவிப்புகளை சொல்ல நேரிடும் போதும் அன்னலார் அர்கம் எனும் தோழரின் வீட்டுக்கு சென்றார்கள். அர்கமின் இல்லம் சபா மலை மேலிருந்தது. அங்குதான் முஸ்லிம்கள் சந்தித்து கொண்டனர். அன்னலார் நபியாகி 3 ஆண்டுகள் முடிவுற்றன. அவர்கள் புதிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் செய்தி ஒவ்வொருவருக்கும் தெரிய தொடங்கியது. சிலராக இருந்த முஸ்லிம்கள் பலராகி கொண்டிருப்பதும் அவர்கள் பலம் அதிகரித்து கொண்டிருப்பதும் எல்லாருக்கும் தெரிய வந்தது.
அப்பொழுது அழைப்பை வெளிப்படையாக விடுக்குமாறு அல்லாஹுவின் ஆணை பிறந்தது. மறைமுகமாக செய்து வந்த பணியை பகிரங்கமாக செய்யுமாறு இறைச்செய்தி வந்தது. உமக்கு கட்டளையிடப்படுகின்றவற்றை வெளிப்படையாக்கிவிடும். மேலும் இணை வைப்போரை சிறிதும் பொருட்படுத்தாதீர். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.